ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்டாக்கோட லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டி தான் வந்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் லாங் டேர்முக்கு பிக் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து சார்ட்டுக்கு போகிறோம். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒரு க்ரோத் சைக்கிள். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து இனிஷியலாக கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது பெரிய வந்து ஸ்டாக் ப்ரைஸில் வந்து பெரிய க்ரோத் இருக்காது. ஸோ அவங்க அப்போ தான் கம்பெனியை பில்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பிராண்ட் வேல்யூ வந்து கஸ்டமர்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அந்த ஃப்ளாட் ஸ்டேஜ்லேருந்து க்ரோத் ஸ்டேஜுக்கு எப்போ போகும் நம்மளுக்கு கிளியராக தெரியாது. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 0 to 10 இயர்ஸ்க்கு வந்து அப்படியே ஃப்ளாட் ரேஞ்சிலே போய்ட்டுருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து க்ரோத் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் உள்ள ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ ஏர்லியராக ஒரு க்ரோத் ஸ்டாக்கை பிக் பண்ணுறோமோ அவ்வளோக்கும் வந்து உங்களுக்கு மல்டிபேக்கர் ஸ்டாக் கிடைக்கும். ஸோ வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இந்த க்ரோத் ஸ்டேஜுக்கு போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரு 10 times 20 times சில டைம் 100 times வரைக்கும் அந்த க்ரோத் பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து அந்த க்ரோத் ஸ்டேஜ் வந்து ஒரு மேபி 10 இயர்ஸ்க்கு இருக்கலாம், இல்லை சில 15 இயர்ஸ் இருக்கலாம், 20 இயர்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ வந்து அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீச் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருக்க ஸ்டாக் வந்து இயர்லி வந்து ஒரு மினிமம் 30%லேருந்து ஒரு 50% வரைக்கும் க்ரோத் இருக்கும். ஸோ வந்து இந்த க்ரோத்தில் தான் பயங்கர நல்ல உங்களுக்கு வந்து நல்ல வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கான சைக்கிள் இது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஒரு கம்பெனி வந்து நல்ல ஃபுல் க்ரோத் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து நீங்கள் அவ்வளோ க்ரோத் ஆகாது. ஏன்னா ஒரு தொடர்ந்து 30% 40% க்ரோத் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக முடியாது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்போது கன்சாலிடேட் ஆகிட்டு சில கம்பெனி மறுபடியும் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு பிறகு எப்படி வந்து வேறு பிராண்ட் புது ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், இன்னும் எப்படிலாம் க்ரோ ஆகலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். பட் லேட்டர் க்ரோத்தில் பார்த்திங்கன்னா வந்து இதேமாதிரி 30 to 40% அது மாதிரிலாம் இருக்காது. ஒரு மினிமம் வந்து ஒரு 15% 20% கொடுத்து ஒவ்வொரு இயரும் காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுமாரி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. பட் சில கம்பெனிஸ் வந்து அந்த லேட்டர் க்ரோத்தில் என்ன ஆகுனா மேபி வந்து அந்த க்ரோத்தை சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரு புது மேனேஜ்மெண்ட் வந்து அந்த க்ரோத் வந்து ஃப்ளாட்டாகவே இருக்கலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகலாம். ஸோ இதுமாரி தான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்டேஜஸை கோத்ரூ பண்ணுவோம். ஸோ வந்து சாம்பிள் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெப்சி கம்பெனி எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக பெப்சி எடுக்கிறோன்னா வந்து நம்ம வந்து சார்ட்டில் வந்து ஹிஸ்டாரிக்கல் சார்ட் வந்து நம்ம 1980s நம்மளுக்கு கூகுளில் கிடைக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பெப்சி ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா அந்த 1985க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ 1985க்கு பிறகு தான் நம்ம சொன்ன வந்து பயங்கரமான க்ரோத்துக்கு போயிருக்கு. ஸோ 1985லேருந்து டில் 1998 வரைக்கும் நல்ல பயங்கரமான க்ரோத், 30% 50%ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த 1980லேருந்து அந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. அந்த கன்சாலிடேட் ஆகி முடித்த உடனே திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா 2008 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலலாம் பாப்புலர் ஆச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து அவங்க க்ரோத் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி ஒரு 10% 15% க்ரோத் லேட்டராக போயிட்டே இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ், க்ரோத் ஸ்டேஜ், கன்சாலிடேஷன், அதுக்கு பிறகு க்ரோத் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. இது வந்து பெப்சியோடது ஸ்டோரி. ஸோ அதுக்கடுத்தது ஜிஇ கம்பெனி பார்க்கலாம். ஸோ ஜிஇ கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒன் செகண்ட் ஓகே. ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து ஜிஇ வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா க்ரோத் செமையாக போயிட்டே இருந்துச்சு. 30% 50% மேலே போயிட்டே இருந்து ஸோ ஒரு க்ரோத் அந்த டாப் போன பிறகு அந்த கம்பெனியெல்லாம் அவங்களால வந்து அந்த க்ரோத் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. ஈவன் ஃப்ளாட்டோட இல்லை, அதுக்கு பிறகு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ வந்து ஆனால் வந்து இந்த பீக் ரேஞ்சில் பார்க்கும்போது இருந்ததுன்னா இந்த ஜி தான் நம்பர் 1 கம்பெனின்னு யூஎஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட் இப்போ எப்படி ஆப்பிள் வந்து $1 trillion அச்சீவ் பண்ணிச்சோ அந்த ஸ்டேஜில் வந்து $1 billion கம்பெனின்னு சொல்லிட்டு ஜி வந்து மிகப்பெரிய பாப்புலராக இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு அவங்களால க்ரோத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ வந்து இப்போ க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஜியோட ஸ்டோரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிடிலைட்
பிடிலைட்டுங்கிறது வந்து ஒரு எவர்கிரீன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு இயரும் ஒரு மினிமம் 15-20% வந்து அவங்க க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 2000லேருந்து 2004-05 வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ 2006லேருந்து 2012 வரைக்கும் நல்ல க்ரோத் இருந்துச்சு. அப்போ 2012லேருந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து 20% 30% வந்து க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த பிடிலைட்டும் நம்மளோட லாங் டேர்ம் ஸ்டாக்கில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் தான். ஸோ எதனால் பிடிலைட் சூஸ் பண்ணுறோம்னா ஸோ வந்து நல்ல க்ரோத் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஃபியூச்சர்லேயும் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்போ கரண்டாகவும் பார்த்தீங்கன்னா 15% 20% எப்போதுமே க்ரோத் கொடுத்துட்ருக்காங்க. எப்போதுமே நீங்கள் எப்போ என்றாலுமே நீங்கள் இயர்லி ஒரு 20% வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஈஸியாக வெல்த் கிரியேட் பண்ணும். ஸோ வந்து பிடிலைட்டோட சாம்பிள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 2000 ரேஞ்சு அந்த அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் நல்ல க்ரோத். அந்த 2000லேருந்து அந்த 2008 2009 வரைக்கும் நல்ல க்ரோத். நம்ம சொன்ன மாதிரி 30% 50% க்ரோத் இருந்துச்சு. இப்போ 2008 2009லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து அவங்களால ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட இது வந்து. ஸோ அது இல்லாமல் நம்மளோட தமிழ் ஸ்டாக் பிக்ஸில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஷேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 2000லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. ஸோ 2012லேருந்து நல்ல க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாங்கள் என்ட்ரு ஆகினது வந்து 2015 மார்ச்சில் என்ட்ரானோம். ஸோ வந்து இயர்லியாக என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த க்ரோத் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி கண்டுபிடிச்சிட்டு அது முன்னாடி என்ட்ரானதுனால இதுமாரி என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மல்டிபேக்கர் ஸ்டாக் ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு 2015லேருந்து ஒரு 4 times 5 times வந்து வந்துருக்கு. ஸ்டில் வந்து க்ரோத் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து அந்த க்ரோத் அவங்களுக்கு 30% 20% வரது வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் வந்து அந்த வெல்த் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த க்ரோத் ஸ்டாப் ஆகும்போது நம்ம வெளியில் வந்துடணும். ஸோ வந்து பஜாஜ் ஃபினான்ஸோடது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ். சோழமண்டலம் ஃபினான்ஸ் வந்து இயர்லி 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் க்ரோத் இல்லை, ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இந்த 2014லேருந்து இந்த க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சு. 2016 என்ட்ரு ஆரம்பித்தோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% 60% க்ரோத் கொடுத்துருக்கு ரீசெண்டாக. ஸ்டில் வந்து அந்த க்ரோத் எவ்வளோ தூரம் வருதோ நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இதுமாரி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜா இல்லை க்ரோத் ஸ்டேஜா இல்லை டிக்ளைன் ஸ்டேஜான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அந்த ஸ்டேஜை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் யூஸ்வலாக வந்து அந்த க்ரோத் சைக்கிளில் இருக்கிற ஸ்டாக்கை என்ட்ரானிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு வெல்த் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து எங்களோட அப்சர்வேஷன். ஸோ உங்களுக்கு எதுவும் இதுமாரி அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.